வணக்கம் நண்பர்களே. மகாபாரதத்துல என்னோட மனசை கவர்ந்த நிறைய கதாபாத்திரங்கள் குட்டி கிடக்குது. இதெல்லாம் படிக்க படிக்க இதெல்லாம் ஏன் நம்ம நண்பர்களோட ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஏற்கனவே நாம அம்பை பத்தி பேசியிருக்கோம், பீஷ்மரை பத்தி பேசியிருக்கோம், அப்புறம் ராமாயணத்துல ஊர்மிளை பத்தி பேசியிருக்கோம், கைகேயி பத்தி எல்லாம் பேசியிருக்கோம், துஷ்யந்த மகாராஜா பத்தி பேசியிருக்கோம், சகுந்தலை துஷ்யந்தன் இவங்களை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். இதெல்லாம் நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், பார்த்துட்டு அப்புறம் மீதி கொண்டு நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இன்னைக்கு நாம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா அரவான், அந்த கேரக்டரை பத்தி தான் பேச போறோம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை பத்தி உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மகாபாரதத்துல இந்த அரவான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருத்தரான அர்ஜுனனுடைய மகன் தான் இந்த அரவான். ஆனா அர்ஜுனனுக்கு நிறைய மனைவிகள் இருக்காங்க, நிறைய மகன்கள் இருக்காங்க. ஆனா எல்லாரில இருந்தும் இந்த அரவான் கொஞ்சம் மாறுபட்ட ஒரு மகன். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா எல்லா அர்ஜுனனுடைய எல்லா மனைவிகளும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு இளவரசியா இருப்பாங்க, ஏதாவது ஒரு நாட்டோட ராஜாவுக்கு தங்கச்சியா இருப்பாங்க. அந்த மாதிரி அரச வாழ்க்கை வாழற கேரக்டர்ஸா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பிறக்கிற மகன் அவனும் அரச வாழ்க்கை, உதாரணத்துக்கு அபிமன்யு இவங்கெல்லாம் அரச வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான். ஆனா இந்த அரவான் அப்படி இல்லை. இந்த அரவானுடைய அம்மா உலுபின்னு அந்த கேரக்டரோட பேரு. அவங்க யார் அப்படின்னா நாகர்களுடைய தலைவனுடைய மகள், அதாவது நாகப்பாம்பு, பாம்பு வம்சத்தை சேர்ந்தவ அந்த உலுபிங்கிற கேரக்டர். இந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போயிட்டு வர வேண்டியிருக்கு. என்னன்னா, திரௌபதி பஞ்ச பாண்டவர்களுடைய மனைவியா இருக்காங்க இல்லையா? அப்போ அந்த திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம். அதாவது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொருத்தருக்கு திரௌபதி மனைவியா வாழ்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு தர்மருக்கு மனைவியா இருக்கிறாங்க ஒரு வருஷம் அப்படின்னா, அந்த ஒரு வருஷத்துல இந்த மற்ற 4 அண்ணன் தம்பிகளும் அவங்கள மனைவியா உரிமை கொண்டாடக்கூடாது, அவங்க தனிச்சிருக்கும் போது அவங்கள போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் அவங்களுக்குள்ள கட்டுப்பாடுகள் அவங்களே விதிச்சுக்கிட்டாங்க. அப்படி ஒருவேளை டிஸ்டர்ப் பண்ணிட்டா அதுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறதையும் அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி என்ன தண்டனை, ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு அவசரம், ஒரு போருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ காண்டிபத்தை அர்ஜுனன் திரௌபதியோட அறையில வச்சுட்டு வந்துடுறாரு. அது உடனடியா அவருக்கு அந்த காண்டிபம்ங்கிறது அர்ஜுனனுடைய வில்லு இல்லையா, அது உடனடியா தேவைப்படுது, அது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ள போறாரு. போனா அந்த நேரத்துல தர்மனும் அவருடைய மூத்த அண்ணன் தர்மனும் திரௌபதியும் ஒன்னா இருக்காங்க. அதை இவர் டிஸ்டர்ப் பண்றாரு. ஆனாலும் இவருக்கு வேற வழி இல்லை, போய் அந்த காண்டிபத்தை எடுத்துட்டு போறாரு. போயிட்டு அந்த போருக்கு போயிட்டு வந்துடுறாரு. வந்த பிறகு அண்ணங்கிட்ட பேசுறாரு, இந்த மாதிரி நம்மளுடைய விதிமுறையை நானே மீறிட்டேன், அதனால எனக்கு இதுக்கு என்ன தண்டனை அப்படின்னா, ஒரு வருடம் அஞ்ஞான வாசம் போகணும், காட்டுக்குள்ள போய் வாழணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள தண்டனை. அப்படி அதனால நான் ஒரு வருடம் காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி இவரு அந்த வாழ்க்கை, கானக வாழ்க்கைக்காக போறார். அப்படி போகும்போதுதான் இந்த நாகர்களுடைய இளவரசியான உலுபிய சந்திக்கிறார். உலுபி யார் அப்படின்னா, அவ ஒரு நாகப்பாம்பு இல்லையா. ஒரு சாதாரணமா ஒரு புத்துக்குள்ள மறைஞ்சி வாழற, பொதுவாக நாகங்கள் வெளியே ஃப்ரீயாலாம் சுத்தாதுங்க இல்லையா. அதுங்க ஒரு புத்துக்குள்ள இல்ல மரத்துல ஏதாவது பொத்துல இப்படி ஏதாவது மறைஞ்சுதான் வாழ்வாங்க. அந்த மாதிரி மறைஞ்சி வாழற ஒரு கேரக்டர் தான் இந்த உலுபி. அந்த உலுபி இந்த அர்ஜுனனை தற்செயலா ஒரு பணத்துல சந்திக்கிறார். சந்திச்ச உடனே அவளை பார்த்த உடனே இந்த கண்டதுன்னு காதல் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனனை பார்த்த உடனே இந்த உலுபிக்கு அவன் மேல காதல் வருது. அப்போ தன்னுடைய காதலை அவ பேரழகி, நாகர் குலத்துல பிறந்தாலே தவிர அவ பேரழகி. அவ போய் அர்ஜுனன் கிட்ட போய், இந்த மாதிரி நான் உன்னை பார்த்த உடனே மனசை பறி கொடுத்துட்டேன், ஒரு நாள் வாழ்ந்தாலும் உங்க கூட வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்கும்போது அர்ஜுனன் மறுத்து பேசுறாரு. ஏன்னா அவர் இளவரசிகளா பார்த்தவர், பேரழகன் வேற, சர்வ லட்சணமும் பொருந்திய ஒரு மனிதன். அவன் சாதாரணமா ஒரு நாகக்கன்னியோட எப்படி கூட முடியும் அப்படின்னு அப்ஜெக்ஷன் பண்றாரு. என்னால முடியாது, நான் ஏற்கனவே திருமணமானவன் அப்படி இப்படின்னு ஏதோ காரணம் சொல்லி பாக்குறாரு. இந்த மாதிரி ஒத்துக்கல. அது மட்டும் இல்லாம அவர் சொல்றாரு, நான் ஒரு வருஷம் தான் இங்க இருக்க முடியும், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் இங்க இருக்க முடியாது, நான் இந்திரபிரஸ்தம் போயிடுவேன்
அப்படிங்கிற மாதிரி பேசி பார்க்குறாரு. இருந்தாலும் உலுபி வந்து ஒத்துக்கல. இல்லை, நான் வந்து உங்க கூட வாழ்ந்தே ஆகணும், நான் உன் மேலே அந்த அளவுக்கு காதல் வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. இவரும் சரி வேற வழி இல்லாமல் அந்த பொண்ணை வந்து ஏற்றுக்கிறாரு. ஏற்றுக்கிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா ஒரு வருஷம் அவ கூட வாழ்ந்துட்டு திரும்ப அதை வாழ்ந்து முடிச்ச பிறகு இந்திரபிரஸ்தத்துக்கு போயிடுறாரு. அவரோட போர்ஷன் அதோட முடிஞ்சு போகுது. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஒரு வருடம் அவங்க வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த ஒரு வருட வாழ்க்கையில ஒரு அழகான ஆண் குழந்தைய இவ கருவுறா. இவர் போன பிறகுதான் அந்த குழந்தை பிறக்குது. குழந்தை பிறக்கும் போது அர்ஜுனன் வந்து குழுவி கூட இல்லை, அவரு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து மனிதனா பிறக்குது. அந்த குழந்தை ஒரு நாகக்கன்னிக்கு பிறந்த குழந்தை மனித உருவத்துல நரனா பிறக்குது. ஆனா அதனுடைய கண்ணு மட்டும் பாம்பு கண்ணா இருக்கு. இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறகுது. அழகுனா அழகு, அந்த குழந்தை அவ்வளவு அழகா இருக்கான். அதை பாக்குறவங்க அத்தனை பேரும் இவ்வளவு அழகா ஒரு குழந்தையா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைய வந்து பாராட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை அப்படியே வளர்ந்துகிட்டே வருது. இதுக்கப்புறம் கட் பண்ணா எங்க போறோம் அப்படின்னா, குருக்ஷேத்திர போர் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. துரியோதனர்களுக்கும் பாண்டவர்களுக்கும், கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குருக்ஷேத்திர போர் உண்டு. அதுக்கான ஆயத்த வேலைகள் ஆரம்பிக்குது. குருக்ஷேத்திரம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. குருக்ஷேத்திரத்துல போர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணி அந்த போருக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தகவல் உலுபிக்கு கிடைக்குது. உலுபி அப்போ வந்து இந்த பையன் அவருக்கு பிறந்தான் இல்லையா, அவன் பேர் வந்து அரவான். அரவம்னா பாம்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, தமிழர்ல அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. அரவம் அப்படின்னா பாம்பு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அரவான் அப்படின்னு அவனுக்கு பேர் வச்சு அவனை ரொம்ப சிறப்பா வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து வாலிப வயசுல இருக்கான். ஒரு 18-17 வயசுல இருக்கான் அந்த பையன். அவ்வளோ அழகா இருக்கான். அந்த பையன் கிட்ட அம்மா கூப்பிட்டு, இந்த மாதிரி உன் அப்பா வந்து அர்ஜுனன், அவர் வந்து இந்த மாதிரி ஒரு போர்ல கலந்துக்க போறாரு, கௌரவர்களுக்கு எதிராக ஒரு போர் நடக்குது, அந்த போர்ல வந்து உங்க அப்பா கலந்துக்க போறாரு, இது வந்து அவருக்கு வாழ்வா சாவா பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு பெரிய போர் நடக்கும்போது நீ அதுல உன்னுடைய பங்கு ஆற்றணும், அதனால நீ போய் உங்க அப்பாவுக்கு உதவியா நீ போய் அந்த போர்ல கலந்துக்கணும், ஒருவேளை அந்த போர்ல கலந்துக்கிறதுனால உன்னோட உயிர் போகும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் அதை பத்தி நீ கவலையே படாத, அப்பாக்காக உயிரை கொடுத்த மகன் அப்படின்னு உன்னை கொண்டாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும். அந்த அம்மா வந்து உலுபி வந்து பையன்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அவன் அம்மாவோட வார்த்தையை வந்து தட்டாத பையன், அம்மாவோட வார்த்தைய அப்படியே வேத வாக்கா எடுத்துக்கிட்டு அவன் என்ன பண்றான், சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருஷேத்திரத்தை நோக்கி போறான். அவனுக்கு இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ மத்தவங்க மாதிரி அவன் இல்லை. அரவானுடைய வாழ்க்கை எப்படி அப்படின்னா, அவன் அந்த பாம்பு தானே, அவன் பாம்பு உலகத்துல வாழ்ந்தவன் தானே. அவன் ஒரு புத்துக்குள்ளியோ பொந்துல மரங்களுக்கு மேல இப்படிதான் வாழ்ந்தவன். அவன்லாம் வந்து ஒரு கிராமத்தை கூட பார்த்தது இல்லை அவன். ஆனா போக வேண்டிய இடம் எங்க, குருஷேத்திரத்துக்கு போனோம். அவன் அதெல்லாம் கடந்து போக பார்த்து காட்டை விட்டு வெளியே வந்து அந்த நகரங்களை எல்லாம் தாண்டி கிராமங்களை எல்லாம் தாண்டி போறான், குருஷேத்திரம் நோக்கி போறான். அவனுக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு வியப்பா இருக்கு. இது வரைக்கும் வாழ்க்கையில இதெல்லாம் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வியப்பான ஒரு அனுபவம் அவனுக்கு கிடைக்குது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போறான். ஆனா அவனுடைய குறிக்கோள் எங்க இருக்குன்னா, நேராக குருஷேத்திரத்துக்கு போய் அந்த போர்ல கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட அவன் போறான். போய் அர்ஜுனனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி குருஷேத்திரத்தினுடைய எல்லையில போய் நிக்கிறான். அங்க வீரர்கள் ஆல்ரெடி இருப்பாங்கல்ல, பெரிய படை நிக்குதுல, இந்த பக்கம் கௌரவர்கள் இந்த பக்கம் பாண்டவர்கள்னு பெரிய படை திரண்டு நிக்கிறாங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டா ஒரு குரூப், அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா ஒரு குரூப்னு ஒரு படை திரண்டு நிக்கிறாங்க. அப்படி படை திரண்டு நிற்கும் போது எவ்வளவு கிரௌடு இருக்கும், அவ்வளவு கிரௌடு அப்படி நிக்குது. ஆனா அதுல இந்த வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அரவானை பார்த்த உடனே ஒரு சிலர் அப்படியே பரவசப்படுறாங்க, ஒரு சிலர் ஆச்சரியப்படுறாங்க, ஒரு சிலர் சந்தோஷப்படுறாங்க, ஒரு சிலர் அதிர்ச்சியோட பாக்குறாங்க, ஒரு சிலர் அந்த அதிர்ச்சி தாங்காம அப்படியே மயங்கி விடுறாங்க. ஏன், எதனால, அவன்கிட்ட அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அப்படியே அவனுடைய உருவம் வந்து அர்ஜுனனுடைய உருவம். ஒரு 30 வயசுக்கு முன்னாடி அர்ஜுனனை பார்த்தா எப்படி இருப்பான், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் எப்படி இருந்திருப்பானோ அப்படியே இருக்கான் அரவான். கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம அவனுடைய புருவங்கள், அந்த கண்ணு மட்டும் வந்து பாம்பு கண்ணு, மற்றபடி அவனுடைய மூக்கு, அந்த மீசை அத்தனையும் வந்து அப்படியே அர்ஜுனனை உரிச்சு வச்ச மாதிரி. அர்ஜுனனை பார்த்தா இவனை பார்த்தா அர்ஜுனனை பார்க்க வேணாம், அர்ஜுனனை பார்த்தா இவனை பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை கண்ணாடி முன்னாடி நிக்க வச்சு அர்ஜுனனை ஒரு 30 வருஷம் கம்மியா காட்டினா, 20 வருஷம் கம்மியா காட்டு அப்படின்னு சொன்னா அந்த கண்ணாடி எப்படி காட்டுமா அந்த மாதிரி இருக்கான் இந்த பையன். அதை பார்த்து எல்லாரும் அர்ஜுனனே இளமையோட வந்துட்டான்
அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டு போறாங்க. இவன் வந்தானே, வந்தவனுக்கு என்ன ஒரு யோசனை அப்படின்னா, நம்ம அந்த நாட்டுக்கு போறோம், அப்பா பார்த்ததே இல்லை இது வரைக்கும், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறான். நம்மளை சேர்ப்பாங்களா? எவ்வளவு பெரிய 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 வீரர்கள்லாம் இருக்காங்க, இந்தியாவோட பாரத நாட்டோட பெரிய பெரிய வீரர்கள் ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. அங்க போய் நாம சின்ன பையன், நம்ம போய் என்ன பண்ண முடியும், நம்மளாம் உள்ளவாவது சேர்ப்பாங்களா அப்படின்னு ஒரு யோசனையோட போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது பார்த்தா இவனை வந்து எல்லாரும் வரவேற்கிறாங்க, வாங்க 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 எப்படி வரவேற்கிறாங்க. இவனுக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னடா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுக்கிட்டே போய் பார்க்கறான். அப்படியே கொண்டு போய் அவனை அர்ஜுனன் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. பார்த்தா அர்ஜுனன் இன்னும் சேம் டிட்டோ அப்படி இருக்காங்க. இதை பார்த்தா அவனுடைய சகோதரர்களுக்குலாம் எப்படி இருந்திருக்கும், அர்ஜுனனுடைய சகோதரர்களுக்கு 4 பேர், தர்மன், பீமன், நகுலன், சகாதேவன், இவங்கெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஆச்சரியப்படுறாங்க, அர்ஜுனன் உன்ன மாதிரியே இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆனா அர்ஜுனனுக்கு வந்து இந்த பையன் இங்க வந்தது பிடிக்கவே இல்லை. ஏன் பிடிக்கல அப்படின்னா, புலூபிக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததே அவனுக்கு மறந்து போகுது. அப்படி ஒரு வரவு இருக்கு அவங்களுக்கு. அந்த 1 வருஷம் வனவாசத்துக்கு போறாங்கல்ல, அப்படி போனாங்கன்னா அந்த 1 வருஷத்துல அவங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறது அவங்களுக்கு மறந்துடும். அப்படி ஒரு வரம் இருக்கு அவங்களுக்கு. அதனால அவனுக்கு வந்து இவன் ஞாபகம் இல்லை. ஆனா முகத்தை பார்த்தா தெரியுது இவன் யாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் இவன் ரீகால் பண்ணி பார்க்கறான். ஓ, இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நீ ஏன் இங்க வந்த, உனக்கு என்ன தெரியும், போரை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கறான். இவனுக்கு போர்க்கலையெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இவன் பாம்பு தானே, இவன் காட்டுக்குள்ள வளர்ந்தவன்ல, உனக்கு என்ன தெரியும் போர்க்கலையெல்லாம், ஒரு எந்த பயிற்சியும் இல்லை அப்படின்னு சொல்றான். உன்னால குதிரை ஏறி சண்டை போட முடியுமா அப்படின்னா, குதிரை பக்கம் ஏற ட்ரை பண்றான். குதிரை வந்து இவனை பார்த்தா விலகி ஓடுது. ஏன்னா இவன் அந்த பாம்பு வாசனை இவன் முகத்துல, இவன் உடம்புல இருந்து பாம்பு வாசனை வருது. அதனால குதிரைகள் எதுவும் இவனை சேர்க்க மாட்டேங்குது, தெரிச்சு ஓட ஆரம்பிக்குதுங்க குதிரையெல்லாம். இவனால எந்த பிரயோஜனமும் இல்லை, நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து கோவப்படுறான். அப்படி கோவப்பட்டு இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னா, இந்த குருஷேத்திர போர் நடக்குது இல்லையா. இவங்க அந்த கௌரவர்கள் 100 பேரு, பாண்டவர்கள் 5 பேரு, இவங்க 105 பேரும் பங்காளிகள் இல்லையா. பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் தானே, ஒரே குடும்பம் தானே, இவங்க ஒரே குலம் கோத்திரம், எல்லாம் பங்காளிங்க. இவங்களுக்குள்ள இன்னைக்கு சண்டை நடக்குது. அவங்களுக்கு சப்போர்ட்டா ஒரு குரூப் வந்திருப்பாங்கல்ல, இப்ப அவருக்கு பொண்ணு கொடுத்தவங்க, இவருக்கு பொண்ணு கொடுத்தவங்க, இவங்க நண்பர்கள் அப்படின்னு ஒரு பெரிய படம் சேர்ந்து இருக்கும்ல. அவங்களுக்கெல்லாம் என்ன நினைப்பு அப்படின்னா, அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க, இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு நாளைக்கு ஒன்று சேர்த்துப்பாங்க, நடுவில் நாம சண்டைக்கு போய் நம்ம தான் சாக போறோம், எதுக்கு இந்த சண்டை, இதெல்லாம் தேவையா, நிறைய பேர் வந்து சமாதானமா போங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு மூட்ல இருக்காங்க. யாருக்குமே சண்டை போடுற ஒரு ஆர்வமே இல்லாம அப்படி இருக்காங்க. அப்போ வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாரு, சரி இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, யாராவது ஒருத்தரை களபலி கொடுத்தோம்னா அதுக்கு அப்போ வந்து இந்த வீரர்களுக்கு நல்ல ஒரு உத்வேகம் வரும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாங்க. சரி களபலி கொடுக்கலாம் அப்படின்னு. களபலிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ராஜா வந்து சண்டைக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய மகன்கள்ல யாராவது ஒருத்தரை முதல்ல பலி கொடுப்பாங்க. பலினா சாதாரண பலி கிடையாது, அது களப்பலிங்கிறதுன்னா தன்னைத்தானே கழுத்தை அறுத்துக்கிட்டு உயிர் வர்றது. அப்படி ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அரசருடைய மகனே இறந்துட்டான் அப்படின்னா, அவன் பையனே செத்து போயிட்டான், அப்ப அரசன் வந்து இந்த போர்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான், அதனால நம்ம இன்னும் வேகமா போர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேகமா சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக இந்த களப்பலி அப்படிங்கிற ஒரு இது பண்ணும்போது, அப்போ இவன் அரவான் வந்து எந்திரிச்சு நிற்கிறான், நான் தான் அதுக்கு சரியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நிற்கிறான். அப்போ யோசிக்கிறாங்க, இவனால எப்படியும் சண்டை போட முடியாது, ஆனா களப்பலி கொடுக்கலாம்ல, என்ன நானே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரவான் வந்து எந்திரிச்சு நிற்கிறான். அப்போ இதுக்கு சில என்ன சொல்றது, இந்த களப்பலி ஆகணும் ஒருத்தர் அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னா, அவன் சர்வ லட்சணமும் பொருந்தியவனா இருக்கணும். இந்த உலகத்திலேயே சர்வ லட்சணமும் பொருந்தினவதுங்க யாரு அப்படின்னா, அப்போதைக்கு 3 பேர் தான். ஒன்னு கிருஷ்ணன், இன்னொன்னு அர்ஜுனன், இன்னொன்னு இந்த அரவான். சோ சர்வ லட்சணமும் பொருந்தியவன், இவங்க கிட்ட எந்த மாசு மறு குறையும் இல்லாத, குற்றம் குறை இல்லாத ஒரு பையன். அதனால அவன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவன் ஓகே. 2வது, அவனுடைய தாய் தந்தையருடைய ஒப்புதல் வேணும். அவங்க அம்மா வந்து, நீ போய் அங்க செத்தாலும் பரவாயில்ல, நீ போய் உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அம்மாவுடைய அனுமதி இருக்கு. அப்பா ஆல்ரெடி அர்ஜுனன் தான், அவருக்காக தான் இந்த போரே, அவர் மறுத்து பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 3வது பாயிண்ட், அவன் ஆல்ரெடி மேரிடா இருக்கணும். மேரீடு அப்படின்னும் போது அந்த பையன் இன்னும் கல்யாணம் ஆகாத பையன். அப்போ அவனுக்கு சரி, அப்போ இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உடனே அவனுக்கு களப்பலி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ களப்பலி கொடுக்கறதுக்கு தயாரா நிற்கிற ஒருத்தனை எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவா, நாளைக்கு சாக போறான்,
யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால ஊர் ஊரா போய் பொண்ணு தர்றாங்க, யாருமே கிடைக்கல. உடனே என்ன பண்றாரு அர்ஜுன், கிருஷ்ணர் என்ன பண்றாரு, நானே வந்து மோகினி அவதாரம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மோகினி அவதாரம் எடுத்து அந்த அரவானை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரி கல்யாணம் நடக்குது. அன்னைக்கு ராத்திரி 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. மோகினி அவதாரம்ங்கிறது கிருஷ்ணருடைய ஒரு மாய உருவம் எடுக்கிறாரு. எடுத்து அது கிருஷ்ணரா இருந்து ஒரு பெண்ணா மாறுறது, ஆணா இருந்து பெண்ணா மாறுறது, மாறி இந்த இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட அன்னைக்கு ராத்திரிலாம் சந்தோஷமா இருந்துட்டு மறுநாள் காலையில களப்பலிக்கு அரவான் அனுப்புறாங்க. அரவான் எப்படி களப்பலி கொடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த முடியை வந்து ஒரு கையில இப்படி பிடிச்சிக்கிட்டு, இந்த கையில கத்தியை வச்சுக்கிட்டு தன்னுடைய கழுத்தை தானே கரன்னு அறுக்கணும். அறுத்து இப்படி எடுக்கும்போது இந்த தலை இப்படி தனியா வரணும், வந்து விழணும் அப்படியே. அப்படி அதுதான் வந்து களப்பலின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு போறான். போய் உடனே கழுத்து அறுத்துட்டு அந்த இடத்துல விழறான். விழுந்து அந்த உடம்ப பார்க்கும்போது அர்ஜுனனே இறந்து தலை துண்டாகி விழுந்து கிடக்கிற மாதிரி ஒரு பார்க்குறவங்களுக்கு ஒரு ஃபீல். இப்போ எவ்வளோ வேகம் வரும், அத்தனை வேகமா எல்லாரும் வந்து போற ஆரம்பிக்கிறாங்க. இப்படித்தான் அரவானுடைய கதை வந்து போகுது. இந்த அரவானை பத்தி பேசும்போது நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேசியாகும். விழுப்புரம் மாவட்டத்துல கூவாகம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அரவாணிகளும் திருநங்கைகளும் ஒன்னா சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து விழாவா கொண்டாடிட்டு இருக்காங்க. 5000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு விழாவா கொண்டாடப்படுது அப்படிங்கிறதுக்கு இதுதான் அதனுடைய ஸ்பெஷல். அந்த கூவாகத்துல இன்னைக்கு வரைக்கும் அந்த சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். முந்தின நாள் அரவானை தன்னுடைய கணவனாக ஏற்றுக்கிட்டு எல்லா அரவாணிகளும் தங்களுக்கு தாங்களே தாலி கட்டிக்கிட்டு ஆடி பாடி சந்தோஷமா இருந்துட்டு மறுநாள் காலையில அரவான் களப்பலி ஆன பிறகு தங்களுடைய தாலியை அறுத்து அவனுக்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. அப்படி நேர்த்திக்கடன் செலுத்தி இன்னைக்கு வரைக்கும் அந்த விழாவை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வருஷா வருஷம் இது நடந்துகிட்டு இருக்கு. 5000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். இப்படி இந்த கதை முடியுது. இந்த மாதிரி இன்னும் நிறைய கதை மாந்தர்கள் மகாபாரதத்துல உலாவிட்டு இருக்காங்க. இனி வர்ற எபிசோட்ஸ்ல ஒவ்வொருத்தரையா உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். நீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.